பார்ட் 2ல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறவர் வந்து எளிய வட்டி. ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு அடுத்த கேள்வியில் பார்த்துக்கொள்வோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்க போகிற விஷயம் வந்து எளிய வட்டி. எளிய வட்டி சம்பந்தமாக போன வீடியோவில் பார்த்துருந்தாங்க. அதாவது பழைய சிலபஸ்லேருந்து புது சிலபஸ் வரைக்கும் என்ன மாதிரி கேள்வி வந்திருக்காருன்றதை நாங்கள் ஃபுல் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து செகண்ட் பார்ட்டில் அன்றைக்கு பார்த்தது பார்ட் 1ல் வந்து இது வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, பார்ட் 1ல் என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி. இன்றைக்கு வந்து பார்ட் 2ல் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறவர் வந்து எளிய வட்டி சம்மந்தமாக. அதுக்காக வந்து இந்த முறை வந்து உங்களுக்கு எளிய வட்டியில் வந்து பெரிய ஒரு கேள்வியாக வருமானு சொல்லி பார்த்தா வராது. இப்போ வர்ற கேள்வி எல்லாம் எங்களுக்கு என்ன சொன்னால் எளிய வட்டி வருமானு சொன்னால் அங்கே ஒரு கூட்டு வட்டி கட்டாயம் இருக்க தான் போகுது நானே. ஸோ எளிய வட்டியும் கூட்டு வட்டியும் சேர்ந்து வருவார். இல்லைன்னு சொன்னால் கூட்டு வட்டியும் தனியாக வருவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் பங்கு லாபங்களோட சேர்ந்து வரலாம். ஸோ இப்போ வந்து கேள்விகளில் வந்து எங்களுக்கு மாற்றங்கள் இருக்கார். ஆனால் அதே மாதிரி மெதட்டில் வருமானு சொல்லி பார்த்தா வர மாட்டார். ஆனால் அதே கேள்வி வருமானு பார்த்தா அதே கேள்வி வருவேன். சரியானே? அது மெதட்னு சொல்ல போறேன்னு சொன்னால் அதாவது பேப்பர் என்ன மெதட் தானே. இப்போ முதல்ல அது கேள்வி வந்து எளிய வட்டி எடுத்துக்கணும். எளிய வட்டி தான் எங்களுக்கு இந்த முறை வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து எளிய வட்டின்றது ஒரு பெரிய ஒரு பாடமாக இருந்திருக்கும். இந்த டைமில் வந்து எளிய வட்டி அந்த எங்களோட அதாவது உங்களோட அட்வான்ஸ் நாலேஜுக்கு ஏற்ப நாங்கள் அதை ஊகிக்கும் போது என்ன நடக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு வந்து இப்போ எளிய வட்டி என்றது மிக மிக ஒரு சிரமம் இல்லாத ஈஸியான கேள்வின்றதால அவங்க என்ன செய்யலைன்னு சொன்னால் இப்போ வந்து எளிய வட்டியை வந்து தனி ஒரு கேள்வியாக போடுறது குறையும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்யறாங்க இன்னொரு ஆளை சேர்த்து கொடுறாங்க. அப்போ நாங்கள் பாவம் என்ன மாதிரி பெரிய கேள்வி வந்திருக்கான்னு சொல்லி யாருன்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டு கேள்வியில் வந்து 2006ஆம் ஆண்டு வந்த பார்ட் 2க்கான கேள்வி. ஸோ பாப்போம் 2006 என்ன சொல்லி பாருங்க. ஒரு செய்தித்தாள் விளம்பரம் ஒரு பகுதிக்கு கீழே காட்டப்பட்டிருக்கான். என்ன ரூபாய் 50,000 கூடிய நிலையான வாய்ப்புக்கு ஆண்டுதோறும் 12% எளிய வட்டி. 50,000 விட கூடிய நிலையான வாய்ப்பிற்கு தான் இன்னும் 12% எளிய வட்டி வழங்கப்படுது. முதலாவது ஏற்பாடுல வந்து முதலாவது கேட்டால் பணம் ரூபாய் 1000 மடங்களில் வைப்பு செய்யப்படும் எனில் 12% ஆண்டு எளிய வட்டி வைப்பு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச தொகை என்ன அவங்களுக்கு 1000 மடங்களான எங்களுக்கு என்ன வாய்ப்பு செய்யறாராம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு 12% ஆண்டு எளிய வட்டியை பெறதுக்கு வாய்ப்பு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச தொகை எவ்வளவு கேட்டாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன மாதிரி வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் எங்களுக்கு வாய்ப்பு செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன சொல்லணும்னா 50,000 கூடிய தொகை. அப்ப 50,000 கூடிய தொகைன்னு சொன்னா 50,000 போட்டாருன்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கான்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அந்த 12% எளிய வட்டி கழிக்கப்படாது. அப்ப எப்படி வரணும் 50,000.0001 இருந்தாலும் கூட அந்த என்ன செய்யறாங்களுக்கு 50,000 கூட வந்துட்டுன்றதுக்காக அந்த தொகைக்கு என்ன செய்யறாங்களுக்கு 12 எளிய வட்டியை கொடுப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது எங்களுக்கு 1000 மடங்குல தான் வைப்பு செஞ்சுட்டு வராங்க. அப்ப 1000, 2000, 10,000, 30,000, 40,000, 50,000 என்ன செய்யும் அப்படின்னு வந்தா அடுத்தது எவ்வளவு வரும்னு சொன்னா 50,000க்கு மேல வரணுமா. சோ 1000 மடங்கா இருக்க போது அப்ப என்ன இருக்கு 51,000 போட்டா மட்டும்தான் என்ன செய்யுமாறு எங்களுக்கு 12% எளிய வட்டிக்கு உள்ளுக்கு வருவேன். வினைகளுடைய கேள்வியை வாசிங்க, தமிழ்ல அர்த்தத்தை வாசிங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன பாயிண்ட் அவுட் வடிவா பண்ணிடலாம். சோ எங்களுக்கு போட வேண்டிய தொகை வந்து பாத்தீங்கன்னா 51,000. அப்ப அடுத்த கேள்வி 2,40,000 ரூபாய் வைப்பு செய்யும் ஒருவருக்கு ஓராண்டு கிடைத்த வட்டி தொகை 2,40,000 ரூபாய் வைப்பு செய்யறாங்க. அப்ப 2,40,000 வைப்பு செய்யறான்னு சொன்னா எங்களுக்கு என்ன 50,000 ரூபாய்க்கு மேல வந்துட்டு சொன்னாலே அவங்க என்ன மிச்சமா இருக்கிற அந்த தொகைக்கு கொடுக்கல. 50,000 கீழே இருக்கீங்களா வேற ஏதோ லிமிட்ல அவங்க வெளியே வட்டியா என்ன வட்டியை கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா 12% அடையணும்னு சொன்னா நீங்க பேங்க்ல எல்லாம் போய் வைப்பு செஞ்சு பாத்துருப்பீங்க. என்ன எங்களுக்கு இப்போ 1,00,000 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு வட்டியும், அதே மாதிரி 2,00,000 ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு வட்டியும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன அந்த 1,00,000 ரூபாய்க்கு பழைய வட்டியை கொடுக்க மாட்டாங்க. 2,00,000 கேட்டகரிக்கு எந்த வட்டி வருதோ அதை தான் தூக்கி கொடுப்பாங்க. எப்ப அந்த டோட்டலா இருக்கு அந்த 2,00,000க்குமே. சோ இங்கேயுமே வந்து எங்களுக்கு என்ன 50,000 தாண்டி வந்துட்டுன்னு சொன்னாலே அவங்க கொடுக்க போற வட்டி வந்து 12% வரப்போறாங்க அப்படின்னு சொன்னா இங்க போடப்பட்ட எங்களை 2,40,000 ரூபாய்க்கு என்ன செய்வாங்க எங்களுக்கு ஆண்டு வட்டி எங்களுக்கு என்ன அவ்வளவுமே கழிக்கப்படுது. பிறகு 50,000 கழிச்சு போட்டு பேலன்ஸுக்கு நீங்க காணல 1,02,000 நீங்க காண்றது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா வளமையாய வட்டி சமயங்களுக்கு தெரியும். வட்டி சமன் 100 மேல் சாய்ந்திர பருமதி. சோ இங்க தடுத்து சொன்னா வட்டி சமயங்களுக்கு 100% 12 இந்த பருமதி எங்களுக்கு என்ன 2,40,000 தான். பார்ட் 2 சமன்பாடுகள் தெளிவாக எழுதி செய்யப்படுறது மிக மிக முக்கியமாக இருக்கு. சோ அப்ப நாங்க அப்படி பார்த்தோம்னா சுருக்கி எடுத்து விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு சரிடா எங்களுக்கு இங்க 2 சைவர் இங்க 2 சைவர் சோ பெருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன அவ்வளவு சைவரம் பின்னால் வரப்போகுது.
12 48க்கு 8 மிச்சம் 12 24 24 என்ன 28 இருக்க போற. அப்ப என்ன எங்களுக்கு 28,800 ரூபாய் இருக்க போற. எங்களுக்கு என்ன அவருக்கு அந்த வருஷத்துக்கு வந்த வட்டியா இருக்க போகுது. கேட்டது எங்களுக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு கணக்கு கேட்டு. அடுத்தது பாருங்க 3வது ரூபா பிஏ வைப்பு செய்யும் ஒருவருக்கு டி ஆண்டுகளின் பின்னர். அப்ப நாங்க இதுக்கு மக்கள்ல பாத்துனாங்க இல்லையா, எளிய வட்டின்னு சொன்னா எத்தனை ஆண்டோ அத்தனை ஆண்டாலும் பெருக்கிவிட்டா சொல்லி முடியும். கிடைக்கும் மொத்த தொகை இவ்வளவு என தரப்படும் என காட்டுக்கலாம். இங்கே பி 50,000 விட பெருசுன்னு சொல்லட்டான். 50,000 விட பெருசா இருக்கணும். சோ நாம என்ன செய்ய போறோம், எங்களுக்கு வட்டி என்றது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன முதல்ல வட்டியை காணும். பி என்ற தொகைக்கு வட்டியை கண்டோம்னு சொன்னா என்ன வரப்போகுது, வட்டி சமன் எங்களுக்கு என்ன 100 மேல் சதவீதம் எங்களுக்கு என்ன, அதாவது என்னது அதே கல்யாணம் 50,000 கூடான்னு சொல்லிக்காங்க. அது பிரேக்கரிக்க பாத்தீங்கன்னா பி பெரிது 50,000. அப்ப அது என்னத்துக்காக தந்திருக்காங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சதவீதம் தெரியாதல்ல. அப்ப சதவீதத்தை நீங்க என்ன செய்யற, அதே சதவீதம் தான் எர்ரா என்றதுக்காகத்தான் அவர் சொல்லியிருக்காரு பி 50,000 பெரிதுன்னு சொல்லி. அப்ப இங்க நாங்க போட போற சதவீதம் பாத்தீங்கன்னா 100 12 என்னது அங்க பெற்ற தொகை பாத்தீங்கன்னா டீயா இருக்கு. அப்ப இவர் வட்டி. அப்ப மொத்த தொகை என்றது எங்களுக்கு என்ன, வட்டியோட சேர்த்து என்ன செய்யணும், அந்த குதிரையை நாங்க கூட்டணும். ஆனா இந்த வட்டி எவ்வளவு ஆண்டுக்கு வரப்போது அவங்களுக்கு, இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவர் ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்ப இதே 4 வருஷம் 4 இருக்க போறீங்க, 10 வருஷம் 10 இருக்கீங்க, டி வருஷம் டி ஆள் இருக்கிற மாதிரி இங்கேயும் இந்த வட்டி வந்திருக்கு. அவர் எத்தனை வருஷம் டி வருஷமா. அப்ப நான் என்ன செய்யறோம், டி அளவு இருக்க போறோம். அப்ப 12 100 என்ன இருக்க போற, பிடியா இருக்கு. 12 100 பிடி எங்களுக்கு என்ன, அதாவது டி வருஷத்துக்குமான வட்டி. அப்ப மொத்தமாக அங்க போட்ட தொகை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டார்டிங்ல போட்ட தொகை பியா இருக்க போகுது. சோ மொத்த தொகை கிட்டுருக்காங்க. அப்ப என்ன செய்யணும், பிய கூட்ட போறோம். யாரை வெளியாடிக்கலாம், இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. பிய நாங்க வெளியா எடுத்து விட்டோம்னு சொன்னா என்ன வரும், எங்களுக்கு 12 100 சாக என்ன இருக்க போறீங்க, 1 இருக்க போகுது. பிய வெளியா எடுத்துக்கமா இல்லையா, அவ சுருக்கி விட்டோம்னு சொன்னா 4 3 25. அப்ப என்ன கேட்டு சொன்னாங்க எங்களுக்கு இந்த 1 3 கட்டு பி சமன் 1 சக 3 தீன்கள் 25 என காட்டிருக்காங்க. அப்ப இதைத்தான் எங்களுக்கு என்ன காட்ட சொல்லிருக்காங்க. சோ காட்டிட்டோம். சின்ன விஷயம் தான், வளமையாக ஒரு கணக்கு தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சோ இதுல அடுத்தது பி பார்ட், ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் உடைச்சால்தான் செகண்ட் பார்ட்டு வந்திருக்கேன். அப்ப இதுல பி பார்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா 15% ஆண்டு பங்கு லாபம் கொடுக்கும் நிறுவனம் ஒன்றில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தனியே எளிய வட்டி வர மாட்டேன். சோ பங்கு லாபம் எங்களுக்கு சேர்த்து அங்க முரண்பட்டு முட்டுப்பட்டு விளையாடி கொண்டா நிப்ப. 15% ஆண்டு பங்கு லாபம் கொடுக்கும் நிறுவனம் ஒன்றில் ரூபாய் 10 பங்குகளை ரூபாய் 12 கொள்வது. எங்களுக்கு 10 ரூபாயான பங்குகளை 12 கொள்வது கேறாம். அப்ப 2,40,000 முதலீடு செய்தால் கிடைக்கும் ஆண்டு வருமானத்துக்கு எடுத்துக்கலாம். ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா சொன்னா எங்க நாங்க காண போறோம். அப்ப அதுக்கு எவ்வளவு எங்களுக்கு பங்கு எங்க வந்திருக்காருன்னு நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். பெஸ்ட்டுங்க சரியா, பங்குகளை நாங்க எவ்வளவு சொல்லி கண்டுவிட்டோம்னு சொன்னா சரி. அப்ப என்ன நடக்கணும்னு சொன்னா எங்களுக்கு, அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ற தொகை பாத்தீங்கன்னு சொன்னா 2,40,000 ரூபாய். 2,40,000 ரூபாய் அங்க என்ன செய்யறாங்க, வாய்ப்புல இருக்கிறாராம். சோ அந்த இது வாங்குறதுக்காக என்ன செய்யற செலவு பண்றாராம். அப்ப ரூபா 10 ரூபாயான பங்கு தான் எங்களுக்கு கம்பெனில 10 ரூபாய் வீட்டுக்கு. ஆனா என்ன செய்ய எங்களுக்கு யாரோ இன்னொருத்தர் பிடிச்ச 12 ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இங்க அவர் 10 ரூபாய் விற்கிற இதுல 12 ரூபாய்க்கு வாங்குறான்னு சொன்னா நீ இதுல கன்செப்ட் பார்த்துக்கொள்ளு. என்ன நடக்க போகுது எங்களுக்கு, இப்ப நான் வச்சிருக்கேன்டா, நான் கம்பெனி வச்சுக்கணும்னு சொன்னா நான் பங்குகளை கொடுக்க போறது 10 ரூபாய்க்கு தான் எல்லாருக்கும் பங்கு கொடுக்க போறேன். அப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா நான் கொடுத்த பங்கு 10 ரூபாய்க்கு தான் என்ன செய்ய எங்களுக்கு பங்கு லாபம்னு சொன்னாலும் ஒரு பங்கு 10 ரூபாய் மாதிரி தான் நான் கொடுப்பேன். அதே என்னட்ட என்ன செய்ய எங்களுக்கு இன்னொருத்தன் வாங்கி போட்டு அவன் உனக்கு என்ன செய்யணும் 12 ரூபாய் அப்படி தரான். அப்ப 12 ரூபாய் அப்படி அவன் என்ன செய்ய கை மாத்திர பங்குகள் கை மாத்துறாங்க. அப்ப கை மாத்திரைக்கு என்ன நடக்க போடுறாங்க எங்களுக்கு. இப்ப ஒருவேளை எங்களுக்கு என்ன யாராச்சும் ஒரு ஆளுக்கு அவசரமா தேவையான சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்வார் எங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு கொடுப்பாரு. அப்ப ஒருவேளை எங்களுக்கு அந்த கம்பெனி நல்ல லாபத்துல போய்கிட்டு இருக்கும்னு சொன்னா அங்க வச்சுக்கிற பங்கை நான் வாங்கின 10 ரூபாய்க்கு வாங்கினு சொன்னா நான் கொடுக்க என்ன பங்கு என்ன செய்ய கம்பெனி லாபம் வந்துட்டு இருக்கு. சோ நான் என்ன செய்யணும்னா என்னோட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு தான் பங்களை விப் பண்ணேன். சோ அதுக்கும் கம்பெனிக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி அப்படி சொல்லி பாக்கல. இப்ப என்ன நடக்க கம்பெனி 10 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னா பங்கு லாபத்தை வழங்கு. அவர் 12 ரூபாய்க்கு என்ன கொடுத்தவன் என்றதுக்காக யாரோ அவனை கொடுத்த 12 ரூபாய்க்கு பங்கு லாபத்தை வழங்க மாட்டேன். சோ அதை ஞாபகம் வச்சுக்கொடு.
அப்ப நான் என்ன செய்யணும், இப்போ வந்து எவ்வளவு பங்குகளை வந்து அந்த எங்க இருந்து வாங்கினாரோ இல்ல கம்பெனி என்ன செய்யலாம், அவங்களுக்கு 10 ரூபாய் இருந்தது இப்ப 12 ரூபாய் கொடுத்துருக்கலாம், அது வேற கதை. அப்ப நாங்க இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு பங்குகளை கொள்வனை செஞ்சிருக்காங்க பார்க்க போறோம். அப்ப இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினு சொன்னா ஒரு பங்கு 12 ரூபாய்க்கு வாங்கினாரு சொன்னா அவர் 12 பிரிக்க போறோம். அப்ப அவர் வாங்கின பங்குல எண்ணிக்கை வந்து 20. அப்ப அவர் வாங்கின பங்குல எண்ணிக்கை 20,000 அப்புறம். அப்ப கம்பெனில வந்து இப்ப எவ்வளவுக்கு வந்து அந்த முதலீடு நடைபெற்றுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு பங்கு கம்பெனி 10 ரூபாய் படிதான் விற்குது. அப்ப கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்வன எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, அதாவது 20 தர என்ன 20,000 தர என்ன 10, அதாவது 2 லட்சம் மாத்தான் இருக்கு. 2 லட்சம் தான் எங்களுக்கு என்ன இருக்க போறாரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். கம்பெனிக்குள்ள அவருக்கு என்ன செய்யறாரு, முதலீடு செஞ்ச தொகையாக கருதப்படுது. நம்ம கம்பெனி யாருக்கு வந்து பங்கு லாபத்தை வழங்கணும்னு சொன்னா, இந்த முதலீடு செஞ்ச யார் முதலீடு செஞ்சு அது வந்து அவரோட ஃப்ரெண்ட் முதலீடு செஞ்சுக்கலாம், இல்லாட்டி வேற யாரும் முதலீடு செஞ்சுக்கலாம். நம்ம கைமாத்தைகளை அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி குடுக்க எங்களுக்கு என்ன நடக்கும்னா, இப்ப கம்பெனி இவருக்கு தான் பங்கு லாபத்தை கொடுக்கும். சரி, அப்ப நாங்க என்ன செய்யலாம், இங்க இருந்து பங்குல எண்ணிக்கையை பாக்குறோம். பங்குல எண்ணிக்கையை பார்த்துட்டு கம்பெனியில எவ்வளவு முதலீட்டு இருக்காருன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். கம்பெனியில முதலீட்டு தொகை வந்து உண்மையும்படி எங்களுக்கு என்ன 20,000. அப்ப 40,000 யாருக்கு போயிட்டு அந்த எக்ஸ்ட்ராவா என்ன செய்ய 2 கூட்டிட்டு தர்றானே அவருக்கு 40,000 போயிருக்கு. சோ இப்ப வந்து 20,000 என்ன செய்வாங்க, பங்கு வந்து கம்பெனிக்கு பங்கு லாபம் வழங்க போகுது. பங்கு லாபம் பாத்தீங்கன்னா 15% சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு முதலீடு செய்த கிடைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறான். அப்ப முதலீடு செஞ்சது 20,000 ரூபாய். அதுல வர்ற ஆண்டு வருமானம் வந்து என்ன எங்களுக்கு 100 மேல், அதாவது 15 தர 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய். அப்ப இந்த சைடு குறிப்பிட்டோம்னு சொன்னா இங்க 3 சைவர் இருக்க போகுது, பெருக்கணும்னு சொன்னா 30. அப்ப எவ்வளவு எங்களுக்கு ஆண்டுக்கு வந்து அவருக்கு எவ்வளவு வருமானம் சொன்னா 30,000 ரூபாய் வருமானம். அப்படி பார்த்தான்னு சொன்னா 40,000 ரூபாய் தான் எங்களுக்கு என்ன செய்யறாரு, எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டாரு. சோ நம்ம என்ன செய்யலாம், எங்களுக்கு 2 வருஷத்துக்கு அந்த 40,000 என்ன செய்ய இவர் வந்து எடுத்துருவாரா. ஒரு வருஷத்துல எங்களுக்கு 30,000 வந்துருக்கு, அடுத்த வருஷத்துல எங்களுக்கு என்ன அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்த பணத்திலையும் பார்க்க லாபம் தான் வரப்போகுது. சோ அவர் வாங்குறதால 40 ரூபாய் நீ என்ன செய்யற, எனக்கு 10 ரூபாய் வாங்கி போட்டு 12 ரூபாய் தாரான்னு சண்டை பிடிச்சு நிற்க மாட்டாங்க. நீ அந்த இதுக்குள்ள போகும்போது உனக்கு அதை விளங்கிக்கணும். எப்ப என்றால் மேலே பியில் குறிப்பிடப்பட்ட வருமானத்திற்கு சமமான வட்டி ஓராண்டு நிலையான வைப்பில் பெறுவதற்கு மேலும் எவ்வளவு படத்துக்கு அவர்கிட்ட காசா இருக்க போற. அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா 30 எண்கள் என்ன இருக்க போற, எங்களுக்கு 12 பிடிக்க போறீங்க. 30 எண்கள் 12 தர என்ன இருக்க போற, எங்களுக்கு 100 இருக்க போறேன். 12% தானே எங்களுக்கு. அப்ப அந்த வாய்ப்பு சதவீதம் படி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா என்ன 100 மேல் சதவீதம் தர எங்களுக்கு என்ன பெருமைதான் எங்களுக்கு என்ன இருக்க வட்டியா இருக்க போகுது. வட்டி தெரியும் எங்களுக்கு என்ன 30, வட்டி எங்களுக்கு தெரியும் 30,000 ரூபாய். சோ எங்களுக்கு 100 மேல் சதவீதம் எங்களுக்கு தெரியும் 12 தர எங்களுக்கு என்ன பெருமை கேட்டு. அப்ப இவர் தான் காண போறோம். சோ என்ன சரி இவர் வந்து நீங்க பெருக்க போது அவர் பெருக்க, இவர் வந்து பிரிக்க போது பிரிக்க பிரிச்சு விட்டோம் சொன்னா என்ன வரும் எங்களுக்கு 12 2 24. அப்ப மிச்சம் எங்களுக்கு 4 15 60. அப்ப என்ன வரும் எங்களுக்கு 2,50,000 ரூபாய் இருக்கு. 2,50,000 ரூபாய். அவர் 2,50,000 ரூபாய் சொன்னா அவர் என்ன கேட்டான்னு சொன்னா மேலதிகமாக அவர் எவ்வளவு போயிடும் அப்படின்னு. அவர் 2,40,000 ரூபாய் அங்க போட்டுக்கான்னு சொன்னா மேலதிகமாக எங்களுக்கு எவ்வளவு தர கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா மேலதிகமாக 2,40,000 சொல்லும் போது கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 10,000 ரூபாய் எங்களுக்கு என்ன மேலதிகமாக தொகையாக இருக்க போகுது. அவ்வளவுதான். சோ எளிய வட்டி என்று வரைகள் எங்களுக்கு என்ன சின்ன கேள்வி தான்டா. ஆனா நான் என்ன செய்ய நுணுக்கமா பார்த்து வாடியா செஞ்சு கொடுக்கணும் சரிதானே. எளிய வட்டியில எங்களுக்கு என்ன செய்யலாம், பங்களாம என்ன கிட்டத்தட்ட வந்து எளிய வட்டியை சேர்ந்துதான் வரப்போகுது. சோ நாம என்ன செய்யணும், அது சம்பந்தமான டீடைல்ஸா பார்ப்போம் சரிதானே. அவங்களுக்கு முக்கியமா வந்து செய்யும் ஒரு எளிய வட்டியும் கூட்டு வட்டியும் சேர்ந்து வருவார், இல்லாட்டி எளிய வட்டியும் பங்களாவும் சேர்ந்து வரும், இல்லாட்டி பங்களாவும் என்ன செய்யப்படுது எங்களுக்கு கூட்டு வட்டியும் சேர்ந்து வர. சோ இந்த மாதிரி சுத்தி தான் எங்களுக்கு என்ன இந்த கேள்வியில வந்து இப்ப வர்ற கேள்வி வந்து அமைய போகுது. சோ மறக்காம என்ன செய்யுங்க, கேள்வி வந்து பூர்ணமா விளங்கிருக்குன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி என்ன செய்ய கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா, அண்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாங்க சந்திக்கலாம். பை பாய்.